ப்ளூ ஸ்டாருடைய வெற்றி அது வந்து மக்களுடைய வெற்றி, சமத்துவத்துக்கான வெற்றி, அம்பேத்கருடைய வெற்றின்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் திரைப்படம் படத்தை தியேட்டர்ல பார்த்த பிறகு எனக்குள்ள ஒரு தாட் வந்தது. ரஞ்சித்துகளுக்கும் ராஜேஷ்குமான நட்பு தான் இந்த தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித் ராஜேஷும் வரலாறு முழுக்க நண்பர்களாகவே இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இந்திய நிலம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ரஞ்சித் ராஜேஷ்களும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் அவர்களை ஒன்று சேர்க்கிற ஒரு முயற்சி, அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அரக்கோணம் நம்ம சொந்த ஊரை பத்தி நம்ம சொந்த ஊர்ல எடுக்கப்படுகிற ஒரு திரைப்படம், ஊர்ல நடக்கிற ஒரு கதைன்னு எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது இயல்பாகவே. ஆனா பொதுவாகவே நான் எனக்கே தனிப்பட்ட முறையில் அனுபவம் இருக்கு. அரக்கோணம் அப்படின்னாலே அது வந்து ஒரு ரோடிசம் இருக்கும், இல்ல கேங்ஸ்டரிசம் இருக்கும், அந்த மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்து. ஆனா உண்மையிலே நான் அப்படியான எந்த விஷயமும் பார்த்ததில்லை. அரக்கோணம் முழுக்க நான் பார்த்தது வந்து உழைக்கும் மக்களை தான் பார்த்திருக்கிறேன், அம்பேத்கரியவாதிகளை பார்த்திருக்கிறேன். அரக்கோணம் முழுக்க வந்து ரொம்ப பாசிட்டிவான ஊர். எங்க போனாலும் இவனே உலகம் முழுக்க சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அரக்கோணம் அப்படின்னா அதுக்கான மிகச்சிறந்த அடையாளமா ப்ளூ ஸ்டார் அப்படின்னு இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஜெயவீரனோட இந்த திரைப்படத்துல பாடல்கள் எழுதுவதற்கான அனுபவங்கள் உண்மையில ரொம்ப ஸ்பெஷலானது. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு டைரக்டரோட போய் உட்காந்து பாட்டு எழுதும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துதான் இருக்கும். அவங்க என்ன ரெக்வயர் பண்றாங்கன்னு நமக்கு புரியுதா, அவங்க சொல்ல வர்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோமாங்கிறது எனக்கு ஒரு தயக்கம் இருந்தே இருக்கும். ஆனா ஜெயனை வந்து நம்ம கிட்ட இருந்துதான் அதை ஸ்டார்டே பண்ணுவாரு. ஸோ கம்போஸ் பண்ணும்போது கோவிந்த் அவர்களோட நானும் ஜெயனும் உட்கார்ந்து 3 பேரும் பேசி உரையாடி பாடல்களை உருவாக்குவோம். இந்த ஒட்டுமொத்த ஆல்பமும் அப்படி உருவாக்கி ரசிச்சு கேட்டுட்டே இருப்பாரு. ட்ரெயின்ல போயிட்டே இருப்போம், பாடல்களை கேட்டு போயிட்டு வந்துட்டே இருப்போம். ஒவ்வொரு முறையும் பாடல்களை அவரு ரசிச்சாரு. இந்த ப்ராசஸ் வழியா ஆஸ் அ ஆர்டிஸ்டா நானும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த படத்துல ஒரு பாடல் மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே இந்த வாய்ப்பின் மூலமா ஒரு ஆர்டிஸ்டா இன்னும் நிறைய நான் கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளூ ஸ்டாருடைய வெற்றி அது வந்து மக்களுடைய வெற்றி, சமத்துவத்துக்கான வெற்றி, அம்பேத்கருடைய வெற்றின்னு நான் நம்புறேன். அதனால ப்ளூ ஸ்டார் படக்குழு மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு படத்துல இருக்கிற கேரக்டர்ஸாவே ஃபீல் ஆகுறாங்க. அதுதான் இந்த அவர்களுடைய நடிப்பு திறமைக்கான அந்த வெற்றின்னு நான் நம்புறேன். நானு உண்மையிலேயே எல்லாருமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கதாநாயகன், கதாநாயகி உட்பட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த திரைப்படத்தில் பங்காற்றுவதற்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு நல்ல ஃபிலிம்ல, ஹிட் ஃபிலிம்ல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பொதுவா ஒரு படம்னா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்துல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு வகையில மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. அதுல தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு போட்டா எப்படி இருக்குன்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. பட் டிரெக்டர் சொன்னதுனால மட்டும்தான் அவரு சொல்றாரு, அவரு ட்ரஸ்ட் பண்றாரு, நல்லதான் இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டா பண்ணேன். அதை வந்து ஆடியன்ஸ் ரெகக்னைஸ், அந்த மூக்குத்தி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், ரஞ்சித் சாருக்கும், லெமன் லேக் கிரியேஷன்ஸ்க்கும், அதே போல நான் இந்த ஃபிலிம் பண்றதுக்கு காரணம் டிரெக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான். அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க, அவங்கள நான் கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணேன். எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது, அவங்கள நான் முழுசா ட்ரஸ்ட் பண்ணேன். அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அவங்களுக்கு என்னை இன்ட்ரோ பண்ண பிஆர்ஓ குணாவுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய விஷஸ். இந்த படத்தை இவ்வளவு பெரிய சக்சஸ் ஃபிலிம் ஆக்குன மக்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. இது ஒரு சர்ரியல் மொமெண்டா இருக்கு எனக்கு நிஜமாவே. நான் பண்ண படங்கள்லயே முதல் படம் சக்சஸ்ன்னு வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான். ஒரு படத்தை பண்ணி முடிச்சாச்சு, அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க். அதுல ஒரு பெரிய ஸ்ட்ரெங்தா எங்களுக்கு இருந்தது வந்து சக்தினாவோட பேனர் வந்தாலே, இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 11 படத்துல 6 படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட். ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு. அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததாக தயாரிப்பாளர்கள்
லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ், தேங்க்யூ சௌந்தர்யா மேம், தேங்க்யூ கணேஷ் மூர்த்தி சார். ரஞ்சித் அண்ணா, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூண்ணா. நிறைய விதத்தில் இயக்குனரா, தயாரிப்பாரா, ஒரு மனிதரா நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர். மெயின் பர்சன், கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெயக்குமார். ஜெயும் நானும் நான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன் எப்படி சந்திச்சோன்னு. இந்த 2 வருஷம் பயணத்தில் அதிகமாக நான் ஜெய் கிட்டேருந்து கேட்ட வார்த்தை வந்து டென்ஷனாக இருக்கு கீர்த்தி அப்படின்னு. நானாக தான் கால் பண்ணுவேன், என்ன நடக்குது ஜெய், எப்படி போயிட்டுருக்கு, ஆடிஷன் நடக்குதா, ஒரே டென்ஷனாக இருக்கு கீர்த்தி. அதுதான் பார்த்துக்கலாம் ஜெய், பார்த்துக்கலாம் ஜெய். 2 வருஷம் நான் அதிகமாக அவர்கிட்ட சொன்னது பார்த்துக்கலாம் ஜெய், அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை. ஒன்று நான் நம்பினது என்னன்னா, இந்த கதை, இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எங்கே போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு உண்டான 100% உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில், இந்த நிமிஷத்தில். அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன். அவரும் அதை நம்பினாரு. அப்படிதான் நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எங்களோட 100% இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஜனவரி 31ஆவது நாள் 2024 இங்கே சக்ஸஸ் மீட் வந்து நின்றுட்டு இருக்கோம். எல்லாம் கொள்றதுக்கு சக்ஸஸ்னால. ஸோ அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடது. அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக், கடைசி டைலாக், இந்த வானத்துக்கு அடியில் மரம், செடி, கொடி, மனிதர்கள், மிருகங்கள் எல்லாரும் சமம்தான். அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையா அன்பா ஏத்துக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்பவுமே எல்லாரும் சமம்தான், மிருகங்களும் உட்பட்டு எல்லாரும் சமம்தான். ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி. படமா மட்டும் இல்லை, ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய வெற்றின்னு நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.